அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபரை நீங்கள் உண்மையாக காதலிக்கிறது போலயே அவங்களும் உங்களை உண்மையாக காதலிக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 டெக் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, இது பிக் கார்டு ரீடிங் தான். ஓகே, ஸோ பைல் 1 இந்த ரெட் கலர் ஸ்டோன். ஓகே, இந்த ஸ்டோன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெட் கலர் ஸ்டோன். ஓகே, இது பைல் நம்பர் 1. ஸோ அதே போல் பைல் நம்பர் 2 இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே, ஸ்டோன் தெளிவாக தெரியுதா? வடிவாக பார்த்துக்கோங்க. இது பைல் நம்பர் 2. ஓகே, ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டெக் தான் செலக்ட் பண்ணிடணும். ஓகே, ரெண்டையுமே செலக்ட் பண்ணுறேனாலும் உங்கள் இஷ்டம் தான். ஒரு டெக் தான் நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஹாய் பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ உங்களையும் போலவே உங்கள் நபர்களும் உங்களை உண்மையாக காதலிக்கிறார்களா அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சைட்லேருந்து என்ன ஆன்சர் நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டெக்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது எடுத்து வச்சுட்டு எப்பவும் போல் மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே முதல் விஷயமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்பிக்கை. அதாவது உங்கள் காதல் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் உங்கள் காதல் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே சரி அதை சக்ஸஸ் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்பி பண்ணுறீங்களோ, ஸ்ட்ராங்காக உங்கள் மனசை திடமாக வச்சுட்டு எந்த விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்கள் காதலில் உங்கள் நபர் உங்களை புரிஞ்சுக்கொள்ளாமல் இருக்கிறாரு அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, சேரவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்கள் மனசை ஒரு திடமாக இருந்து நீங்கள் நம்பிக்கையாக இருந்து நீங்கள் சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசார நம்பும்போது கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை நிறைவேற்றப்படும். ஓகே, யூனிவர்ஸ் சைடில் இருந்து அவங்க கொடுக்குறது நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ்கிட்ட இருந்து நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம மனசில் நம்பிக்கை வேணும். ஓகே, ஸோ அது கூட கொஞ்சமாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் செஞ்சோம் அப்படின்னாலே கன்ஃபார்மாக நம்ம ஆசைப்பட்டது கிடைக்க தான் போகுது. ஓகே, அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு நம்பிக்கை வைங்க, இமேஜினேஷன் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணினீங்க அப்படின்னா இப்போ இருக்க சூழ்நிலையை விட இதை விட பெட்டரான சூழ்நிலை உங்களுக்கு இதுக்கு அப்புறம் அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த டெக்கில் இருந்து உங்கள் நபர்கள் உங்களை உண்மையாகவே காதலிக்கிறார்களா அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் என்னென்ன விஷயம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டெக்கில் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்கில் கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஆனால் எனக்கு என்னமோ உங்கள் நபர் உண்மையாக தான் காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இங்கே நம்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் நம்பும் போது இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் வடிவாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிஜமாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட்லேருந்து இப்போ இருக்க சூழ்நிலை வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கும். இது சரியா இல்லை தவறா, இவருக்கு வேறு யார் கூடயாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை இந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்கா, இந்த பையனுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு உங்கள் பார்ட்னரையே நீங்கள் நிறைய சந்தேகப்பட்டிருப்பீங்க. ஓகேயா, அப்போது நீங்கள் அவர்கிட்ட அவங்கள இப்படி சந்தேகப்படுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த விஷயத்த தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் நபர்கள் அதே மாதிரி உங்களை திங்க் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ உங்கள் நபர்கள் கூட யோசிச்சுட்ருக்கலாம், ஸோ இவங்களுக்கு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இவங்க வேறு யார் கூடயாவது கதைக்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் உங்கள் நபர்களுக்கும் அதிகமாகவே இருக்குது. ஓகேயா, ஸோ இங்கே இதே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டில் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுத்தாங்களோ அதே விஷயம் தான் வந்திருக்கு. இங்கே இந்த காதல் என்ன
நிலமையில இருக்கோம். அது அவ்வளவும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்களாக எடுத்துட்டது தான் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சரிப்படுத்தக்கூடிய விஷயமும் உங்கள் கையில் தான் இருக்கும். ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனையை க்ரியேட் பண்ணதே நம்ம கையில் வந்து தெரியாமல் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம பார்ட்னரை வந்து ஒரு விதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கும் போது அந்த விஷயம் வந்து உங்களையே அறியாமல் ஒரு ஈர்ப்பு விதி மாதிரி ஈர்த்து அந்த விஷயத்தை வந்து நடத்தி கொடுத்துருக்கும். ஏன்னா இதுக்கு முதல்ல நீங்களே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய சந்தேகம் இருக்குது, கன்ஃபார்ம் எனக்கு தெரியுது, இங்கே கார்ட்ஸை பார்க்கும்போதே தெரியுது உங்கள் நபரை பற்றி நிறைய சந்தேகம் இருக்குது, நிறைய உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியுது. அது உண்மையா அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கையால் என்ன விஷயம் நடந்து முடிஞ்சதோ அது பிரிவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதே போல் உங்கள் கையால் இந்த விஷயம் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இணைச்சி கொள்றதுக்கு வந்து முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேயா. ஸோ இங்கே கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வந்து உங்களை உண்மையாக நேசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா. அப்போது நீங்கள் தப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணனால தான் இந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து க்ரியேட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது தெரியுது. ஓகே. உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கும்போது அதை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. ஓகேயா. அப்போ நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையில் போட்டுட்டு இது அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படின்னு 1008 கேள்விகள்லாம் எழும்போது அது தப்பான பாதையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நீங்களே க்ரியேட் பண்ண மாதிரி ஆகிருச்சு. ஓகே. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஓகேயா. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை தான் யூனிவர்ஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இங்கே கார்ட்ஸில் பார்க்கும்போது தெரியுது. ஓகேயா. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், நான் வந்து ஆசைப்பட்டுட்டேன்னா அப்போ எனக்கு இது கிடச்சிடணுமே அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சரியான முறையில் அதை கேட்கணும். ஓகேயா. யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது சரியான முறையில் அதை கேட்டிங்கன்னா தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து நீங்கள் உங்கள் காதலில் வந்து ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இந்த காதலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லை அப்படிங்கும்போதும் பதற்றமாகவே இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதே போல் உங்கள் நபர்களும் உங்களோட இருக்கிற அந்த பட்சத்தில் வந்து இதே மாதிரி தடுமாறிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகே. ஒரு பேலன்ஸ் இல்லாமல் அடிக்கடி பிரிஞ்சு போகிறது, அடிக்கடி கோவப்பட்டு போகிறது அப்படிங்கிறது மாதிரி இந்த விஷயம்லாம் நீங்கள் என்ன செய்ய உங்கள் நபருக்கு கொடுக்குறீங்களோ அதையே தான் அவங்க சைடில் இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கார்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் நபர்கள் வந்து உங்களை உண்மையாக காதலிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போயிட்டுருக்கு அப்படின்னா இது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது. ஸோ அதே போல் அவங்களுக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்கிட்டுருக்க மாதிரி சிக்கிட்டுருக்காங்களே தவிர்த்து உங்கள் மேலே காதலே இல்லையா, இவங்க என்னை விட்டு விலகியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உங்கள் மேலே வந்து காதல் இருக்குது. ஆனால் அது வந்து எப்படி எங்கேருந்து தொடங்குறது அப்படிங்கிறது வந்து உங்கள் நபர்களுக்கு வந்து சுத்தமாக புரியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஓகே. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே போல் உங்கள் நபர்களை விட்டு நீங்கள் புரிஞ்சது கூட ஒரு திடீர்னு தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். அதாவது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த சைடில் இருந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியே. ஆனால் இந்த விஷயம் வந்து திடீர்னு அப்படி நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களோட சைடில் இருந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஒன்று நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது வந்து பேலன்ஸ் இல்லாமலேயே போயிட்டு இருந்திருக்கு ஸ்டார்டில் இருந்து இப்போ வரைக்கும். ஓகே. அப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியான முறையில் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி சரியாக நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இந்த பிரிவுங்கிறது இருக்காது. இதை வந்து லைஃப்பில் அவங்க வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே. ஏன்னா இந்த கார்ட்லேயும் அதுதான் வந்திருக்கு. ஓகே. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை வந்து தேவை. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அடிக்கடி திருப்பு முனை ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓகே. அதனால அவங்களுமே ஒரு திடமாக இல்லாமல் தடுமாறுறாங்க. ஸோ அதே போல் நீங்களுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் திடமாக இல்லாமல் ஸ்திரத்தன்மையில் இல்லாமல் தடுமாறுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் நபர்கள் வந்து உங்களை உண்மையாகவே காதலிக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை உண்மையாக காதலிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ளே அந்த பேலன்ஸ் இல்லாமல் நடந்த அந்த விஷயங்கள் நீங்கள் பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் இது வந்து உங்கள் நபராக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் போகும்போது அவங்க பேசுகிற ஒரு தடுமாற்றமாக
உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தடுமாற்றம் அடைஞ்சு அவங்க பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் கூட இந்த காதலை வந்து பாதை மாறி போக வச்சிடுது. அப்போது 2 பேத்துக்கும் இங்கே காதல் இருக்குது, ஆனால் சரியாக அந்த விஷயத்த வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள தெரில அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கள் கார்ட்ஸில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஓகே, அப்போது நீங்கள் செய்கிற செய்கையிலையும் பேசுகிற வார்த்தையிலையும் உங்கள் காதலை திருப்பு முனையாக ஆக்கி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுலையும் வந்து சரியாக கவனத்தை கொடுத்து சரியாக இந்த விஷயத்த என்ன விஷயம் பண்ணால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து சேர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் காதலை வந்து மீண்டும் இணைச்சிக்கொள்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா பார்த்துட்ருக்க நீங்களும் உங்கள் நபர்களும் ஒரு ட்ரோயிங் ஃபிலிம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு மிரர் சோல் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் எப்படிலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நகர்வை ஏற்படுத்துகிறீங்களோ, எப்படிலாம் வெளிப்படுத்துகிறீங்களோ உங்கள் காதலை, ஸோ அதே போல் உங்கள் நபர்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் ஈகோ காட்டிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை மெதுவாக பண்ணிக்கலாம், இல்லை அவங்க வந்து பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும் ஸோ இதே விஷயம் தான் அந்த சைட்லேயும் அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற விஷயமும் எனக்கு இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஓகேயா, ஸோ அவங்களும் இதை தான் விரும்புகிறாங்க. ஓகே, வந்து கதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட மெதுவாக பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்கள் நபரை நீங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது உங்கள் நபரை வந்து நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் அப்படி ஏதாவது பண்ணியிருக்கிறதுனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி ஒரு தடை வரலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் காதலில் கூட அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுல ஒரு தடை வரலாம். ஓகே, ஆனால் மற்றபடி இந்த இடத்துல இந்த தேர்ட் பார்ட்டி இல்லை அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் நபர்களோட மனசில் உங்களை பற்றின எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய ஞாபகங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அதே போல் உங்களுக்கும் இருந்திருக்கும். நிறைய ஞாபகங்கள் இருக்குது. எப்படி விட்டுட்டு போகிறது தெரில அப்படிங்கிற அளவுக்கு காதலிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் 2 பேரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு திருமண ப்ரப்போசலாக அமைகிறதுக்கு கூட வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா, அப்போ உங்கள் எண்ணங்களை நீங்கள் சரியாக வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பிளாக் மேஜிக் இருக்குன்ட்டே வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, சரியான முறையில் பண்ணுறீங்க. ஓகேயா, ஏன்னா சரியான முறையில் நம்ம எண்ணங்களை வந்து யூனிவர்ஸ்க்கு கொடுக்கும்போது தான் அவங்க அந்த எண்ணங்களை எடுத்துகிட்டு நமக்கு சரியான முறையில் தீர்ப்பு வழங்குவாங்க. ஓகேயா, நம்ம ஆசைப்பட்டு அடைஞ்சு கொள்ள முடியும். ஓகே, அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணாலும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் சரியான முறையில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த தேவையில்லாத விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்க தேர்ட் பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதுவே விலகி போயிடும். ஓகேயா, அப்போது உங்கள் எண்ணங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிங்க அப்படின்னாலே இதுக்கு வர்ற எதிர்காலம் வந்து சூப்பராக அமைகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வருது, இல்லாட்டி இந்த நண்பர்களால் பிரச்சனை வருது, மிகப்பெரிய மனக்கசப்பு வருது அப்படின்னா கூட இது எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களோட எண்ணங்களை வந்து தவறான முறையில் செலவிட்டதாக கூட இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூட இந்த பிரச்சனையெல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு உங்களை அறியாமல் நீங்களே ஒரு ஊந்துகோலாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாக் எனர்ஜி, பிளாக் மேஜிக் இதெல்லாம் உங்கள் சைடு கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நீங்களே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா எங்கள் கார்ட்ஸில் வந்து அதுதான் தெரியுது. ஓகே, இந்த விஷயனால தான் உங்களால் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த ஒரு திருப்பு முனையை எடுத்துகிட்டு போக முடியலை. அப்போது உங்கள் மனசை வந்து முதல்ல கிளியர் படுத்திக்கோங்க. ஓகே, உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் உங்களோட காதலை வந்து ஹீல் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஏன்னா எனக்கு இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கார்ட்ஸில் வர விஷயத்துக்கு தான் என்னால் சொல்ல முடியும், தவிர்த்து மெழுகூட்டியெல்லாம் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியுது இதில் வந்து உங்கள் நபர் சைடில் வாய்ப்பு இருக்கிறதுக்கும் இருக்குது இந்த பிளாக் மேஜிக். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இது உங்கள் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் உங்கள் மனசுக்குள்ளே 1008 போராட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த காதல் உண்மையா அப்படிங்கிறதும், இந்த காதலுக்காக இவங்க இப்படி பண்ணுறது சரியா அப்படிங்கிறதும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவில்லாமல் உங்கள் நபரே எப்போ பார்த்தாலும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள இந்த சூழ்நிலைக்கு தள்ளினது உங்களோட செய்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, இது நான்
எங்கள் காதில் வரதுனால தான் நான் சொல்கிறேன், சரியா? மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. ஏன்னா எங்கள் காதில் வர்றத சொல்லலாம் அப்படின்னா நான் ஒரு ரீடரே கிடையாதுல்ல. ஸோ அதனால தான். ஓகே. மற்றது வந்து இங்கே வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் வெளிப்படுத்தும் போது இது காதலை உங்கள் பக்கம் ஈர்த்துக்கொள்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே. உங்கள் நபர்கிட்ட நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் மனசை விட்டு பேசுங்க. ஓகே. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் காதலை வந்து மீண்டும் இணைத்து கொள்ள முடியும். அப்போது இந்த இடத்துல நீங்களும் உண்மையாக தான் இருக்கீங்க, அதே போல் உங்கள் நபர்களும் உண்மையாக தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே நடக்கிற இந்த சில விஷயங்கள் தான் கொஞ்சம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை சரியான ஒரு மட்டத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா உங்களை நீங்களே ஹீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காதலையும் உங்களால் ரொம்ப ஈஸியாக ஹீல் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ஏன் அப்படின்னா உங்கள் காதலில் நீங்கள் திரும்ப சேர்றதும் உங்கள் நபர் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறதும் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் காதலை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சரியான விஷயத்துக்காக யூனிவர்ஸை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதுதான் பைல் நம்பர் 1 உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கு இதில் மேலதிகமான தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர். பைல் நம்பர் 1. ஹாய், பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்துலாம் உங்கள் நபர் வந்து உங்களை உண்மையாகவே உங்களைப் போலவே அவர்களும் உண்மையாக உங்களை காதலிக்கிறார்களா அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் சைடில் இருந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஏஞ்சல் சைடில் இருந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி. ஸோ ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் காதலை பொறுத்த மட்டும் இந்த காதலுக்கு உங்கள் நபரை பற்றி நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சரியான முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஓகே. அதனால் இல்லை இதுக்கப்புறம் தான் உங்கள் காதலில் வந்து அவங்க உண்மையாக இருக்காங்களா பொய்யா இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் சரி, அதை நீங்கள் தனியாக முயற்சிக்காமல் அதுக்காக யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம். ஓகே. சில விஷயத்தை வந்து இனிமேல் நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளணும். உங்களை சுற்றி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சுற்றி என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு, உண்மையாகவே இங்கே நடக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அப்படின்னா மட்டும்தான் உங்கள் காதலில் என்ன நடந்துட்டுருக்கு, இந்த காதல் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து உங்களால் கண்டுபிடிச்சிக்கொள்ள முடியும். ஓகே. ஆனால் இங்கே வந்து சில பேர் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு இந்த காதல் வந்து இப்படியா இருக்குமோ, இது சரியில்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய மனப்போராட்டத்தில் இருக்கிற மாதிரி நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. அப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது தீர்மானம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாரோடையாவது ஹெல்ப் வந்து கேட்கணும். கண்டிப்பாக இந்த காதல் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. இல்லாமலாம் கிடையாது. உங்களைப் போலவே உங்கள் நபர்களும் உங்களை காதலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஆனால் நீங்கள் இங்கே கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ நான் இப்போ எங்கள் கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு கார்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். சரியா? ஸோ ஓகே. நீங்கள் காதலிக்கிற நபர் வந்து கண்டிப்பாக உங்களோட சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இது ஈர்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே. அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்கள் நபர் வந்து உங்களை சரியாக காதலிக்கிறாரா இல்லையா அப்படிங்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு சில தீர்மானங்களை வந்து எடுக்கும்போது தவறான தீர்மானங்கள் எடுத்து வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொஞ்சம் விஷயத்தில் வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லி. ஸோ நடந்திருக்கு என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் கூட நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது முடிவெடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால இப்போ கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு வந்து உங்களுக்கு நிறைய யோசனையும் இருக்கும். அதே போல்
ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தெரில அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில தெளிவு இல்லாமல் உங்கள் பார்ட்னர் மேலே ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத எனக்கு இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது தெரியுது. ஓகே, நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா சுற்றி வளைச்சு என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்காம நேராக இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலே ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, அப்போது நீங்கள் ஒரு சில விஷயத்தில் தெளிவாகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைஃப் லாங் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது உங்கள் நபர்கள் உங்களை காதலிக்கிறார்களா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபருக்கு வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக காதலை கொடுத்துருப்பீங்க, தகட்ட கொடுத்துருப்பீங்க. அப்படிங்கிறதுனால கூட அவங்க வந்து உங்களை கொஞ்சம் கண்டுக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது. அதனால் ஒரு சில விஷயத்தில் வந்து உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் நான் இங்கே காஜலியாக பார்க்குறேன். அதாவது நம்ம ஏதாவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து மதிப்பு தெரியாமல் போயிடும். ஓகே, நீங்கள் இப்போ பாசமாக இருந்தால் கூட நீங்கள் அளவுக்கு அதிகமாக காதலிச்சிட்ருக்கீங்க, ரொம்பவே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நிறைய அன்பை கொடுக்குறீங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கசப்பு ஏற்பட்ட மாதிரி இருக்குது. அதனால அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாததுனால உங்களை கண்டுக்கொள்ளாத மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் உங்கள் காதலுக்கு வந்து சரியான முறையில் சரியான அளவில் நீங்கள் காதலை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காதலை வந்து லைஃப் லாங் உங்களால் தக்க வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் நபரை கூட நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும். ஓகேயா? ஏன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லாமல் கொஞ்சம் உங்கள் நபரை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும், உங்கள் கூடயே உங்கள் நபர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்படுறீங்க. அப்படிங்கும்போது உங்களை அறியாமலே சில விஷயம் வந்து உங்கள் கை மீறி பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். சரியா? அப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக பண்ணுற விஷயம், கண்மூடித்தனமாக பண்ணுற விஷயம் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற யூனிவர்ஸ். ஓகே, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் காதலில் அவங்க வந்து உங்களை தேடி வந்துடுவாங்க அப்படிங்கிறதும் நான் இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். ஓகே, நீங்கள் அதீத காதலை கொடுக்கறதுனால கூட இந்த இடத்துல அவங்களுக்கு கசப்பு வந்திருக்கு சொன்னேன்ல, இந்த கார்ட்லேயும் அதுதான் வந்திருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் காதலை நேரம் எது கொடுத்தாலும் சரி அளவோடு கொடுத்தீங்க அப்படின்னா அது லைஃப்பில் உங்க வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் நபர் கூட சேரணும் அப்படின்னா கொஞ்சம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சில விஷயங்களை பேசி காயப்படுத்தி உங்கள் நபரை உங்கள் பக்கம் இருக்க பார்க்குறீங்க. ஆனால் அவங்க சைட்லேருந்து நீங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அவங்க பொறுமையாக போகும்போது அவங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி ஏதாவது பண்ணிவிட்டு காத்துட்ருக்காங்க. ஓகேயா? ஸோ அவங்க காத்துட்ருக்கிறதுனாலையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனாலையும் இங்கே உங்களால் வந்து பொறுமையாக இருக்க முடியாமல் நீங்கள் வேகமாக செயல்படுறதுனால கூட இந்த காதலில் வந்து அவங்க ஈஸியாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஓகே, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவங்க வந்து வந்துடுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓப்பனாகவே தெரியுது. அப்படிங்கிறதுனாலையும் இந்த காதலை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு இதில் முழு நேரமும் அவங்க செலவிடாமல் அக்கறை இல்லாமல் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் அடிக்கடி சந்தேகமும் கோபமும் வர மாதிரி எனக்கு இங்கே கார்ட்ஸ் வழியாக தெரியுது. ஓகேயா? ஸோ நான் இப்போ இங்கே சொன்ன விஷயம்லாம் ஒரு சிலருக்கு தான் சொல்லியிருக்கேன். ஓகேயா? இது வந்து நான் இப்போ சொன்ன விஷயம் அவ்வளவும் ஒரு சில பேருக்கு தான் புரியும். இன்னொரு குரூப்பும் இருக்கீங்க. ஓகேயா? அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் நபர்கள் வந்து ரொம்பவுமே உங்களை ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு உங்கள் காதலையும் அவ்வளோ பொருள்படுத்தாமல் நீங்கள் போக மாட்டீங்கன்னு தெரியும் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களை கையாளுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீனியர்ஸாகவே நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் எனக்கு இருக்க மாதிரி இருக்குது. அங்கே காதல் இருக்குது அப்படின்னு அதை அப்படியே வச்சுட்டு எஸ் இதே தான் உங்களை ஒரு ட்ராப்புக்குள்ளே வச்சுட்டு உங்களை ஒரு மாயத்துக்குள்ளே வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் உங்களை ஒரு குறை சொல்லி கையை காட்டிட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வேணும் அப்படின்னா கூட முழுசாக நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லாமல் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் உங்களை வச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது இந்த ஃபர்ஸ்ட்லே எஸ்ன்னு அந்த ஏஞ்சல் சொன்னது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்துட்டு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா?
ஸோ இவங்களுக்கு வந்து இவங்கள பொறுத்த மட்டும் இவங்களுக்கு நீங்கள் வேணும் தான். ஆனால் இருந்தாலும் கூட இதில் வந்து வேகமாக முடிவெடுக்கணும். உங்கள் கூட வந்து ஒரு நியூ பிகினிங்கை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா இவங்க கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு போதைக்குள்ளே இவங்க இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ போதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து காதல் போதையாக இருக்கலாம், இல்லை உங்கள் நபருக்கு வந்து காசு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் போதையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இவங்களை சுற்றி நடக்கிற மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு உங்களை வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க நடந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால கூட உங்களுக்கு என்ன தேவை, சீரியஸ்லி உங்கள் மனசு கஷ்டப்படுதா, உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுக்கொள்ளாமல் இவங்க லைஃப்பை பார்த்துட்டு இவங்க லைஃப்க்கு என்ன தேவை, இவங்க அடுத்த கட்டத்துக்கு போக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் ஃபோக்கஸையும் அப்படி போட்டுட்டு உங்களை கொஞ்சம் ஈஸியாக கையாளுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, அப்போது இப்படிப்பட்ட நபர்கள் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட இல்லை நீங்கள் எனக்கு வேணும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு உங்களை அந்த இடத்துல இருந்து போக விடாமல் அதே இடத்துல தக்க வச்சுட்டு, இல்லை அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கூட இல்லை தப்பெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அதே இடத்துல ஸ்டே பண்ண வச்சுட்டு இவங்க லைஃப்பை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த நபர்கள் வந்து சீரியஸாகவே உங்கள் லைஃப்க்கு தேவையா அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து கண்டிப்பாக சொல்லிக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த காதல் வந்து கண்டிப்பாக ஒரு திருமணத்தில் போய் முடியும் அப்படிங்கிறது அவங்க ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல உங்கள் நபர் கூட திருமணமாகணும், இவ்வளோ சோகமாக இருக்க விஷயம்லாம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஃபைட் பண்ணுறது நீங்கள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, நீங்கள் ஃபோட்டோ அஃபெக்ட் எதுவுமே அவங்க கண்டு கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து மூவ் ஆகி அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்க மாதிரி தான் இங்கே எனக்கு தெரியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க 2 விதமான குரூப். ஓகே, நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே உங்கள் நபர்கள் வந்து ஒரு சில விஷயத்த வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருக்கிறதுனால கூட நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இழந்திருப்பீங்க. அது மன ரீதியாக இருக்கலாம், பொருள் ரீதியாக இருக்கலாம், இல்லை ஒரு நபரை கூட உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் இழந்திருக்கலாம். ஒரு சிலவங்க ஃபேமிலியை விட்டு கூட வெளியாகியிருக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா நான் என் ஃபேமிலியை கூட உங்களுக்காக விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு கூட சொல்லி நீங்கள் தயாராக நின்னா கூட அந்த இடத்துல உங்கள் நபர்கள் வந்து உங்களுக்கான சரியான ஒரு மரியாதையும் சரியான ஒரு மதிப்பையும் கொடுக்குறாங்களா அப்படின்னா இங்கே கண்டு கொள்கிறாங்க இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. ஓகே, ஸோ மற்றபடி இவங்களுக்கு காதல் இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு இங்கே தெரியுது. ஆனால் முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இந்த காதலை வந்து ரொம்பவுமே ஈஸியாக உங்கள் நபர் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க அப்படின்னாலே உங்கள் காதலை வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க சைடில் ஒரு எஸ் அப்படிங்கிறது வந்துட்டாலே போதும், இதை வந்து ஒரு திருமணத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிடையாது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அங்கால ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கை காட்டிட்டு இல்லைங்க நான் இவ்வளோ பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் என்னால் ஈஸியாக வர முடியாது அப்படின்னு ஒரு பொய் போர்வையை போத்திட்டு இவங்களை இப்போ பார்த்துட்டு உங்களை அதே இடத்துல நிற்க வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல் வந்து உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே நிறைய போராட்டம் வந்து உங்கள் சைடில் இருந்து தான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் நபருக்கு வந்து, அது பொருளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நிறையா விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னும் நீங்கள் தான் ஆசைப்படுறீங்க. ஓகே, ஆனாவே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இருந்தாலும் உங்கள் நபர் வந்து இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் அவங்க கொஞ்சம் கண்டு கொள்ளாமல் அவங்க செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் உங்களை வந்து ஒரு ஏளனமாக நினச்சிட்டு எங்கே போயிட போகிறாங்க, இங்கே தானே இருக்க போகிறாங்க அப்படி சொல்லிவிட்டு இவங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்த பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி நான் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது, இல்லை என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவை கிடையாது. ஏன்னா இது அவ்வளவுமே ஒரு பொய் போர்வை தான். ஓகே, உங்கள் நபர் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவோம், இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, இப்போதைக்கே எஸ்கேப் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், மூவ் ஆன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதாவது ஒரு சாட்டு உங்கள் மேலே சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப
ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா? அப்போது உங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தேவை கிடையாது. ஓகே. எனக்கு இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது உங்கள் சைடில் தப்பு இருக்க மாதிரி தெரில, உங்கள் நபர் சைடில் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேயா? ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து தேவையா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஸோ என்னால் இந்த நபருக்காக நீங்கள் காத்துட்றீங்க, ஏன்னா இங்கே உங்களை மாதிரியே அவரும் உங்களுக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஐ எம் ரியலி சாரி. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய போராடுறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் சைட்லேருந்து நிறைய அஃபெக்ட் போடுறீங்க. அப்படிங்கும்போது அந்த சைடில் அவங்க கண்டுகொள்கிறாங்க இல்லை அப்படிங்கும்போது இந்த காதல் வந்து சீரியஸாக தேவையா அப்படிங்கிறத நீங்கள் சரியாக கன்ஃபார்ம் பண்ணி முடிவெடுத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தான் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் ஏஞ்சல் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அதனால் லவ்னா 2 சைடும் இருந்தால் தானே லவ். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ பைல் நம்பர் 2 இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் கூட நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பைல் நம்பர் 2. பாய், டேக் கேர்.